சோதர தேவருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த அருமையான பரிசுத்தனான நாளும் காலை வேளையிலும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து இறைவனை தொழுது கொள்ள முடியாத பெரிய பாக்கியத்தை தேவன் நம்ம கொடுத்த நாள் சிலாய்க்கிறதுக்கு அருமையான நாமத்தில் சோத்திரம் சொல்லுவோமாக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்த பாக்கியத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் கடந்து வருகிறது என்று பிள்ளைகளாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோமாக. தேவனுடைய வார்த்தை விதமாக சொல்கிறதை பார்க்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையை அதிகமாக நேசிக்கிறவர்களாக, அதை வாசிக்கிறவர்களாக, அதை வாசிக்கிறது மாத்திரமல்ல அதை தியானிக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். அந்த வார்த்தையை என்ன செய்ய வேண்டுமானால் அது மனதில் வைத்து தியானம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அதை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை அது மனதில் வைத்து தியானித்து கொண்டே இருப்போமானால் அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டே இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். அதை கேட்டு அதை மனதில் வைத்து அதை சிந்தித்து அவைகளை நாம் அறிக்கையிட வேண்டும். அவைகளை நாம் அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது முதலாவது சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் விதமாக அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் தலையிடாதபடி, உலகத்துடைய காரியங்கள், ஆலோசனைகள், உலக பிரகாரமான எந்த செயல்களும் செய்யாதபடி அவர்கள் என்ன செய்யணும்? துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும், பாவிகள் பாவம் செய்கிற பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், உட்கார்ந்து பரியாசம் பண்ணுகிற கூட்டத்தோடு உட்கார்ந்து நாமும் அதுல உட்காராமலும், நம்முடைய பிரியம், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய தாகம் எங்கே இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் இங்கே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். நிறைய பேருக்கு என்ன பிரியம் இருக்கும் தெரியுமா? நண்பர்களோடு போய் சேர்ந்து, நண்பர்கள் துன்மார்களா இருப்பார்கள். ஆனால் துன்மார்களுடைய ஆலோசனை, அவர்கள் சொல்லுகிற ஆலோசனை கேட்டு அவர்களோடு பேசி பரியாசம் பண்ணி விதமாக அவர்கள் பாவம் செய்கிற பாவத்திற்கு விதமாக செய்யாவிட்டாலும் கூட இருந்து, நான் என்ன பாவமா செய்தேன், அவன் ஏதோ தண்ணியை ஊத்தி கொடுக்க சொன்னா ஊத்தி கொடுத்தேன் தப்பா என்று சொல்லி இப்படி அவனுக்கு தகுந்த சால்ரா போடுற காரியங்களை விட்டு நாம் கர்த்தர் மேல் பிரியம் வைத்து, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பிரியம் வைத்து, அந்த வார்த்தையை என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை அதிகமா தியானித்து அந்த வேத வசனத்தை எப்பொழுதும் நினைவு கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு திருவுளம் பற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வேதத்தை நாம் என்ன செய்ய வேண்டுமா? அதிகமாக தியானிக்க வேண்டும். அதாவது தியானம் என்று சொன்னால் காட்டுல பங்களா கட்டி இல்லைன்னா மரத்தடியில போய் உட்கார்ந்து அப்படியே விதமாக மனசெல்லாம் வெறுமையாக்கி இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமெல்லாம் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறது, அது பேர் தியானம் அல்ல. விதமாக அப்படி கிறிஸ்த தேவ பிள்ளைகள், நான் எல்லாம் எல்லாம் வெறுமையாக்குகிறேன், என்னிடத்தில் இருக்குது எல்லாத்தையும் வெறுமையாக்கி நான் அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்றேன்னு சொன்னா என்ன உண்டாகும் தெரியுமா? உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய உள்ளத்துல கர்த்தருடைய வார்த்தையே இல்லாமல் எல்லாவற்றையும் வெறுமையாக்கி போட்டால் என்ன நடக்கும்? வெறுமையாகவும் ஜோடிக்கப்பட்டும் இருக்கிறதை கண்டு பிசாசு போய் என்ன செய்வான்னா உள்ளே புகுந்து ஆளுகை செய்வான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால நாம் என்ன செய்ய வேண்டுமா? இந்த இருதயத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய கர்த்தருடைய வேதத்தை அதுமாக அடுக்கி வைத்து அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி நவதமாக பார்க்கிறோம். நமக்கு ஒரு வீடு கட்டுறோம். ஒரு வீடு கட்டணும்னு சொல்லியாச்சுன்னா நம்ம பணம் சேர்த்து அந்த பணத்தை சேர்த்து வீட்டை கட்டுறோம். நமக்கு எப்பவும் பார்த்தாலும் வீட்டு ஞாபகமா தான் இருக்கும். ராத்திரி தூங்கும் போது வீட்டு ஞாபகம் இருக்கும், காலைல எந்திரிச்சது வீட்டு ஞாபகம் இருக்கும், எங்கேயாவது போயிட்டோம்னாலும் வீட்டு ஞாபகம் இருக்கும். எங்க போனாலும் என்ன செய்யும்? இரவும் பகலும் வீட்டு மேலேயே ஞாபகம் இருக்கும். வீடை கட்டணும், வீடு கட்டிட்டாங்களா இல்லையா,
கொத்தனார் வந்தானா இல்லையா, இன்ஜினியர் வந்தானா இல்லையா, சித்தார் வந்தாங்களா இல்லையா, தண்ணி எடுத்தாங்களா, சிமெண்ட் போட்டாங்களா, அது காங்கிரீட் போட்டாங்களா, அதை செஞ்சாங்களா, இதை செஞ்சாங்களா, அது என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க என்கிற சிந்தனையோடு நாம் எப்பொழுது இருக்கிறது போல ஆண்டுடைய வேதத்தின் மேல் அதிகமாக பிரியமா இருக்க வேண்டுமா. அந்த வேத வசனத்தை நாம் கேட்கிற வசனத்தை என்ன செய்யணும், மனதில கொண்டு ஆண்டருடைய வார்த்தையை ஆண்டவர் மேல் அதிக பாசம் அன்பு வைத்து அந்த வேத வசனத்தையே என்ன செய்யணுமா, அது மனதில வைத்து எப்பொழுது தியானிக்க வேண்டும். எப்படி ஒரு வீட்டை கட்டுகிறோமோ, ஒரு கல்யாணம் முடிக்கிறோமோ, இல்லை என்றால் ஒரு வேலையை தேடுகிறோமோ, ஒரு பொருளை நாம் நேசிக்கிறோமோ, அதே போல அதுக்கும் அதிகமாக ஆண்டருடைய வார்த்தையை நாம் நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வந்து நாம் அதை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். இரவும் பகலும் அவைகளை என்ன செய்ய வேண்டுமா, வாயினால் அறிக்கை செய்துவிட்டு அவைகளை நாம் தியானிக்க வேண்டும். அப்படி தியானமா இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான், பாக்கியவானா இருக்கிறான் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதற்காக தெய்வத்திற்கு நாம் அதிகமா சோத்திரம் சொல்லுமாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்க வேண்டும். அதிகமா எப்படி தியானிக்க வேண்டுமா, ஆண்டோடைய வார்த்தைகள் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும் என்று சொல்லுகிறத நான் விதமாக பார்க்கிறேன். சரி, இரவும் பகலும் அவனுடைய வேதத்தையே தியானிச்சுக்கிட்டு இருந்தா குழப்ப பார்க்க வேண்டாமா, பசி எடுக்காதா, விதமாக சொத்து சோகம்லாம் சேர்க்க வேண்டாமா என்று கேட்கலாம். எல்லாம் தான் சேர்க்கணும். எல்லாம் சேர்த்து கொண்டிருந்தாலும் மனசுல வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த வேத வசனம் நம்முடைய உள்ளத்திலே வந்த பிற்பாடு அது என்ன செய்யுமா, நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கும். யாரிடத்துல எப்படி பேச வேண்டும், யாரிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்கே இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை நமக்கு என்ன செய்யுமா வேத வசனம் போதிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரயோஜனமான காரியங்களை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று அருமையான வேத வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படியானால் நமக்கு புரோஜனமான காரியங்களைத்தான் இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கும். நமக்கு புரோஜனம் இல்லாத எந்த காரியத்தையும் இது நமக்கு காண்பிக்காது என்று நாம் விதமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த வேத வசனத்தை தியானிக்க 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 இரவும் பகலும் அதை தியானிக்க பரலோக காட்சி தரிசனங்கள் வெளிப்பாடுகள் உருவாகும். அது பரலோக காரியங்களை காணலாம். ஆனாலும் அதை விட இந்த உலகத்துல நாம் பாக்கியவான்களாக ஆசீர்வாதமாக இருப்பதற்கு, சாட்சியாக ஜீவிப்பதற்கு இந்த வேத வசனம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதனால இந்த வேத வசனத்தை எப்பொழுதும் நாம் தியானிக்க வேண்டும். எப்படி தியானிக்க வேண்டும், அது மேல் பிரியமா இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை மேல எப்படி இருக்கணுமா, ரொம்ப பிரியமா இருக்கணும். நமக்கு எடுத்தோடனே எதாவது பார்க்கணும்னா ஒண்ணு, நிறைய பேருக்கு செல்ல பார்க்கணும்னா செல்லுல என்ன சில மீம்ஸை பார்க்கறது, அது ரொம்ப பிரியப்பட்டு பார்க்கறத பார்ப்போம். செய்தியை பிரியப்பட்டு பார்க்கிறோம். இன்னும் பல விதமான காரியங்கள் அதை பிரியப்பட்டு பார்க்கிறோம். சிலருக்கு கதை படிக்கிறது பிரியமா இருக்கும், சிலருக்கு சினிமா பார்க்கறது பிரியமா இருக்கும், சிலருக்கு விதமாக பல விதமான பொழுதுபோக்குறது பிரியமா இருக்கும். அதுல பிரியம் செலுத்துகிறதை பார்க்கிறோம். நாம் வேதம் என்ன சொல்கிறது என்றால், கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமாயிருந்து, ஆண்டருடைய வேதத்தின் மேல் என்ன செய்யணுமா, பிரியமாயிருந்து இரவும் பகலும் அது மேல் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன் என்று வேதம் சொல்லுகிறதை பாருங்க. இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தியானிக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது என்ன செய்யும், நீதிமொழி புத்தகத்துல நாம் விதமாக வாசிக்கிறோம். அவைகள் உனக்கு ஞானத்தை போதிக்கும், அறிவை உணர்த்தும், உன்னை கடிந்து கொள்ளும், உன்னை சீர்படுத்தும், உன்னை செம்மைப்படுத்தும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்தராமத்திற்கு மகிமையுண்டதாக. நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே விதமாக சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது. வசனம் 20 வாசிங்க. என் மகனே என் வார்த்தைகளை கவனி. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்த்து கொஞ்சம் கேளுப்பா. வசனத்தை என்ன சொல்லுது அப்படின்னு உன் செவியை சாய்த்து கேளு. நிறைய பேருக்கு என்ன கேட்கணும், பல விதமான பாடல் கேட்கணும், ஆடல் கேட்கணும், பல காரியங்களை கேட்கணும்னு ஆசை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்ற, என் மகனே என்ன செய், என் வார்த்தைகளை கவனி. நான் சொல்லுகிற வார்த்தை என்ன, ஆண்டவருடைய வார்த்தை என்ன என்பதை கொஞ்சம் கவனி. உன் கவனம் வேற எங்கேயும் போகாம இருக்கட்டும். நிறைய பேருடைய கவனம் திசை திரும்புகிறதை பார்க்கிறோம். வாகனம் ஓட்டி கொண்டிருக்கிறோம், வேகமா போய்கிட்டு ஒரு அவசரமா ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். அவசரமா போறவங்க
நேரா ரோட்டை பார்த்து சரியா ஓட்டணும். முன்னாடி ஆள் வருதா, பின்னாடி வண்டி வருதா, எப்படி போகுது, சைட்ல எது வருதா அப்படின்னு கரெக்டா பார்த்துட்டு போனோம்னா என்ன செய்ய மாட்டோம், எந்த ஆபத்து இல்லாம போய்கிட்டே இருப்போம். நம்ம எங்கேயாவது பார்த்துட்டு வண்டி எங்கேயாவது விட்டுட்டோம்னா அது எழுத்தால வர வண்டி மேல மோதிரும். கவனம், கவனி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னத்தையாவது யோசித்து என்னத்தையாவது பண்ணிட்டு கவனம் இல்லாம இருந்து உன்னுடைய ஆவிக்கு விழுந்து போகாதே. என் மகனே, என் வார்த்தைகளை கொஞ்சம் கவனி, நான் என்ன சொல்ல வாரேன் என்பதை கொஞ்சம் என்னச்சு கவனி, கவனித்து கேளு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால ஆண்டோடைய வார்த்தை, அதனால வேதம் என்ன சொல்லுது, வேத புஸ்தகத்துல வேதத்தை வாசிக்க வேணுமா, அது வாசிக்கும் பொழுது எப்படி வேணுமா, நம்முடைய கவனம் முழுவதும் வேத புஸ்தகத்துல இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்ல போறாரு, ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது என்று சொல்லி கவனமாக அதை கவனித்து அதுக்கு மாத்திரம் அதுக்கு பிற்பாடு என்ன செய்யணுமா, என் வசனங்களுக்கு ஒரு செவியை சாய்த்து சொல்றதை கேட்கணும். வேதம் சொல்லுகிறது, பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு, பேசுகிறது தாமதமும் கோபிக்கிறது பொறுமையாயும், கேட்கிறதுக்கு தீவிரமாயும் இருங்கள். கேட்க வேண்டும். என் வார்த்தையில கேளுப்பா, நீயா என்னத்தையா பேசாத, கோபிச்சுக்காத, என் வார்த்தைகள் கொஞ்சம் கவனி என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி கவனித்தால் அவைகள் என்ன நன்மைகள் உருவாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. எப்படி ஆண்டோடைய வார்த்தை நம்முடைய கண்களே இருக்கணுமா, கண்களை விட்டு பிரியாது இருக்க வேண்டும். கண்ணின் காட்சி, கண்கள்ல பலவிதமான காட்சிகளை கொண்டு வராதபடி கர்த்தருடைய வசனத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அந்த கண்கள் கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பார்க்க வேண்டும். அந்த கண்கள் ஆண்டோடைய வார்த்தையை பார்த்து கொண்டே இருக்கணுமே தவிர அதை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். வாசிங்க. அந்த வசனத்தை என்ன செய்யணுமா, இருதயத்துக்குள்ளே பொக்கிஷமாக வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு சொல்லும் பொழுது, மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் உபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் உருவாகும். அது எல்லாம் உள்ளத்திலிருந்து உருவாகிறது. அதாவது அவனுடைய வாய், இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதனால அவன் வாய் பேசும். வாய் தான் அந்த இருதயத்தினுடைய வாசல். அப்போ உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்கு வாய் தான். அந்த பொக்கிஷம் வெளியே வர்றதுன்னா நல்ல வார்த்தைகள், ஆண்டோடைய வார்த்தை உள்ள இருக்குன்னா, நல்ல நல்ல வார்த்தைகளா பேசுறாங்கன்னா அப்ப அந்த பொக்கிஷம் உள்ள இருக்குது. உள்ள இருக்கிறத எடுத்து என்ன செய்யறாங்க, வெளியே காண்பிக்கிறாங்க. தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவை சனியானதிலே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையும் கண்களை விட்டு பிரியாது இருக்கட்டும், அவைகளும் இருதயத்துக்குள்ள காத்துக்கொள், இருதயத்துக்குள்ள வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும், வாசிங்க. ஆண்டுடைய வார்த்தையை கவனித்து அதை காத்துக்கொண்டு அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். உடல்ல எந்த விதமான பலவீன வியாதி இருந்தாலும் அதை என்ன சரிப்படுத்தும், உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக எல்லா காவலுடைய இருதயத்தை காத்துக்கொள், ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி நாமதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக. இப்படி கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஒரு வார்த்தை, ஒரு கேள்வியை கேட்கிறார். கேள்வியை கேட்டு விட்டு ஒரு பதிலும் சொல்லுகிறார். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? இந்த உலகத்துல வாலிபன் தன்னுடைய வழி எதனால் சுத்தம் பண்ண முடியும்? படம் பார்க்கறதுனாலயும், நல்ல நாவல்கள் படிக்கிறதுனாலயும், நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட பழகிறதுனாலயும், இன்னும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட பழகிறதுனாலயும், இன்னும் நல்ல பெரிய நண்பர் கூட்டத்தோடு பெரிய மனுஷரோடு பழகிறதுனாலயும் அவருடைய வழி என்னாக போறதில்ல, சுத்தமாக போறதில்ல. அவனுடைய வழி சுத்தமாக வேண்டுமானால் அவன் என்ன செய்யணுவான்? வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளினாலே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை தன்னுடைய உள்ளத்துல வைத்து அது பொக்கிஷம் போல பாதுகாக்கிறவர்களுக்கு அவனுடைய வழி என்ன செய்யுமா? சுத்தமாய் கொண்டே போகும். வாலிபன்னா 11-20 வயசுக்குள்ள இருக்கவங்க தான் வாலிபம், அதுக்கு மேல உள்ளவங்க வாலிபம் எப்படி இல்லை.
ஆண்டவர் தீர்க்காய் சொல்லுவார். ஆண்டவர் எத்தனை ஆய் சொல்லுவாரு? அவர் தீர்க்காய் சொல்லுவார். அவருக்கு வயசு வரம்பெல்லாம் கிடையாது. அவருக்கு முன்பாக நாம எல்லாம் 90 வயசு ஆனாலும் நம்ம எல்லாம் 100 வயசு ஆனாலும் நம்ம எல்லாம் என்ன எப்படி இருக்கிறோம்? பிள்ளைகள் தான், குழந்தைகள் தான். அப்போ நாம் ஆவிக்குரிய ஜீவிதத்துல வாலிபர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த வாலிபர்களாகிய நாம் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மா, சரீரத்தை, நம்முடைய ஆவி எல்லாவற்றையும் காத்துவிட்டு குற்றமற்றதாக, பரிசுத்தம் உள்ளதாக, பரலோக ராஜ்யத்தில் நாம் ஆயத்தப்படுவர்களாக காணப்பட வேண்டுமானால் நம்முடைய வழி சுத்தமா இருக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு இவ்விதமாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். எதுல சுத்தமுள்ளவர்கள்? இருதயம் சுத்தமா இருந்தா அவர்கள் பாக்கியவான்களா இருப்பார்கள். அவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? தேவனை, நம்முடைய ஆண்டவரை தரிசிக்க முடியும். பரிசுத்தமுள்ள இறைவனை தரிசிக்க வேண்டுமானால் அவருடைய இருதயம் சுத்தமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படி அவருடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டுமானால் அந்த இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை வைத்து காத்து கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது அவன் பலி சுத்தமாகும். நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே ஆண்டுடைய வார்த்தையே கண்களை விட்டு பிரியாது இருக்கும்படி வைத்து அவைகளை பார்த்து அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தை சொல்லுவதெல்லாம் கேட்டு செய்து அந்த வார்த்தையை தன்னுடைய இதயத்துல பதித்து அவைகளை பொக்கிஷமாக பாதுகாத்து அந்த வார்த்தை என்ன சொல்லுங்களோ அவைகளின்படி நடக்கிறவன் பாக்கியவான்களா இருக்கிறான். அவன் இருதயம் சுத்தமா இருக்கிறது. அவன் இருதயம் சுத்தமா இருக்கிறதுனா அவன் தேவனை தரிசிக்கிறவனாக இருக்கிறான். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் என்று அவருக்கு சத்தமானது செய்து அவனுக்கு அவர் செவி கொடுப்பார். இதுமாக தீர்க்கதரிசி ஆகமத்துல தீர்க்கதரிசி ஒருவர் சொல்லும் பொழுது சொல்லி, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், பாவத்தை பாராத சுத்த கண்ணர். அப்படி என்றால் அவர் மிகவும் பரிசுத்தர். அவர் பாவத்தை பாராதவர், பயங்கர பரிசுத்தம் உள்ளவரும் பயங்கரமானவர் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை தரிசிக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தை நமக்குள்ள கொண்டு வர வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்குள்ள வந்த உடனே நம்முடைய வழிகள் சுத்தமாகிவிடும். நம்முடைய இருதயம் சுத்தமாகும். நம்மை சரிப்படுத்துவார், சீர்படுத்துவார், செம்மைப்படுத்துவார். நாம் மிகவும் பரிசுத்தமுடையவர்களாக நம்முடைய வாழ்வியல காணப்படும் பொழுது ஆண்டவரை தரிசிக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் ஆண்டவரை தரிசிக்க வேண்டுமானால், நாம் ஆண்டவரோடு பேச வேண்டுமானால், நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய சரீரத்தில் சுகமாக நன்றாக வாழ வேண்டுமானால், விதமா நம்ம குடும்பத்தில் தழைத்து நம்ம எல்லாவற்றையும் நன்மையாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் ஆண்டுடைய வார்த்தையுடைய இருதயத்திலே காத்துக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை மேல் பிரியமாக இருக்க வேண்டும். பிரியமாக இருந்தது இரவும் பகலும் அதை என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மேம்பட்டதாக சங்கீதக்காரர் இங்கே சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் விதமாக 119 சங்கீதம் 10வது வசனத்துல வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுவேன், என்னை உமது கற்பனைகள் விட்டு வழி தப்ப விடாதேயும் என்று சொல்லுகிறார். முழு இருதயத்தோடு உம்மை தேடுவேன், என்னை உம்முடைய கற்பனைகள் விட்டு வழி தப்பி விடாதிருக்கும் பாருங்கள். அப்போ கற்பனை, அவருடைய வார்த்தை நம்ம கற்பனையா இருக்குது. அந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் என்று சொல்லி நாம் விதமாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் உமக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். அப்போ பாவம் செய்யாம இருக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கணும்? நம்முடைய இருதயத்துல இருக்கணும். நம்முடைய இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் எந்த மனிதனும் பாவம் செய்ய மாட்டான். வாலிபன் தன் வழி எதனாலும் வசனத்தோடு தன்னை காத்துக்கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் அவன் எந்த பாவமும் செய்ய மாட்டான். ஏசாயா புத்தகத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு சித்தமானவன் எங்க குடியிருப்பானா? பாபிலோன்ல பாவம் நிறைஞ்ச பட்டணத்துல குடியிருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானவன் கர்த்தருக்கு சித்தமானது மாத்திரம்தான் செய்வோம். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத எதையும் என்ன செய்ய மாட்டான்? செய்யவே மாட்டான் என்று சொல்லி நான் விதமாக பார்க்கிறோம். அது ரொம்ப சிம்பிளா சொல்றது எப்படின்னா, வேசிகளுக்குள்ளே போய் படுத்திருந்தாலும் பாவம் செய்ய விரும்பாதவன்
அந்த என்ன செய்ய மாட்டானா, அந்த பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற குதிரைக்கு தண்ணியை காட்டின உடனே ஓடி வந்து குடிச்சிரும். அது தண்ணி குடிக்க விரும்பலன்னு நினைச்சா அதை நீங்க குளத்திலே கொண்டு போய் ஆத்துல கொண்டு போய் என்னதான் முக்குன்னு முக்குனாலும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட குடிக்காது. அப்ப பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுகிறவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை தனக்குள் வைத்திருக்கிறார்கள். ஆண்டுடைய வார்த்தை அவர்களுக்கு போனால் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே சொல்கிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் விதமாக யோசேப்பு ஆண்டோடைய வார்த்தையை கேட்டிருந்தார். எப்படி கேட்டிருந்தார் தெரியுமா? அவருக்கு சொப்பனம் 2 சொப்பனம் கிடைச்சது. சொப்பனம் திரும்ப சகோதரர்கள் பகைத்தார்கள். அதற்கு முன்னாடி அவருடைய தாத்தாவுடைய அப்பா ஆபிரகாம் மூலமாக ஆண்டவர் அறிந்திருந்தார். ஈசாக்கு அவருக்கு கர்த்தரை குறித்து சொல்லியிருப்பார். ஈசாக்கு கர்த்தரை குறித்து சொல்லியிருக்கிறதுனால அவருடைய தாத்தா ஈசாக்குடைய காரியங்களை அவர் அறிந்திருந்தார். ஈசாக்கு கர்த்தரை சொல்லியிருப்பார். யாக்கோபும் ஒரு நல்ல மனுஷன், தேவபக்தி உள்ளவர், ஆண்டவரை முகமுகமா பார்த்தவர். அந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பன் ஆண்டவரை பத்தி அதிகமா பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பார். அப்படி பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. அப்படி சொல்லி சொல்லி வளர்த்ததுனாலதான் யோசேப்பு அந்நிய தேசத்துல போய் அவர் போத்திபாருடைய வீட்டுல மேனேஜர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போத்திபாருடைய மனைவி தவறான ஒரு நோக்கத்தோடு அழைத்த பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இந்த வீட்டுல என்னில் பெரியவன் ஒருவனும் இல்லை, எல்லாவற்றையும் என் ஆண்டவரின் கையில ஒப்பிடுறதுக்கு உன்னை தவிர வேற ஒன்றையும் நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு எந்த இதுவும் கிடையாது, தடையே கிடையாது. இப்படி இருக்கும் பொழுது நான் இப்படிப்பட்ட பெரிய பொல்லாப்புக்கு இடம் கொடுத்து ஆண்டவருக்கு ரோமா நான் எப்படி பாவம் செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிற வாசகன் வசனத்தை. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடினால் உன்னை தவிர இந்த வீட்டுல அவர் எனக்கு எதுவுமே விலைக்கு வைக்கல, உன்னை தவிர வேற எதையும் எனக்கு விலைக்கு வைக்கல. இப்படி இருக்கும் பொழுது அவர் இவ்வளவு பெரிய பொறுப்புகளை என்னை நம்பி கொடுத்துங்க, உண்மையா இருக்கு நான் நினைச்சிருக்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, இப்படி இருக்க இப்படி இருக்கும் பொழுது நான் ஆண்டவருடைய வார்த்தை என்னுடைய இதயத்துல வைத்திருக்கும் பொழுது இப்படிப்பட்ட நீ ஒரு பாவத்துக்கு நான் இடம் கொடுத்து தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி பாவத்தை விட்டு விலகி ஓடுறார். அந்த யாக்கோபு மூலமாக தன்னுடைய தகப்பன் மூலமாக கேட்ட வார்த்தையை வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. தகப்பன் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொண்டபடினால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், பரிசுத்தம் உள்ளவர், அவர் மிகவும் பரிசுத்தம் உள்ளவர், அவரை பரிசுத்தமாக தரிசிக்க வேண்டும், அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லி யாக்கோபு சொல்லியிருப்பார். ஏனென்றால் இவருக்கு 2 தரிசனங்கள், இவர் தேவபக்தியாக தான் வளர்ந்து வந்தார், யாக்கோபுக்கு செல்ல பிள்ளையாக வேற இருந்தார். அப்படிப்பட்டவர் இப்போ அந்நிய தேசத்துல அடிமையா இருந்தபோது அங்கே போன பொழுது கர்த்தர் அவர் எடுத்து உயர்த்தின, ஆனாலும் பாவம் செய்ய முடியாத சூழ்நிலை வந்த பொழுது அவர் சொல்லுகிறார், என் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி? ஆண்டோடைய வார்த்தை அவருக்குள் இருந்தது. ஆண்டோடைய வார்த்தை அவருக்குள் இருந்ததுனால அவர் என்ன செய்யார், பாவத்தை விட்டு விலகி ஓடினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சிலை நடந்திருக்கோம். ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ள வைக்க வேண்டும். பாவம் செய்வானால் அவருடைய ஆயுசு நாளுக்கு குறையும். நிறைய மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள். நிறைய சிலர் சொல்லலாம், நாங்கெல்லாம் எவ்வளவோ பாவம் செய்யறோம்ப்பா, பாவத்தை தண்ணீரா குடிக்கிறோம், தண்ணீர்ல நீச்சல் அடிக்கிற மாதிரி பாவத்துல நீச்சல் அடிச்சு முங்கி எந்திரிச்சு டைவ் அடிச்சு அதுல இப்ப சாகசம் எல்லாம் செய்யறோம். எங்க ஆயுசு நாங்கெல்லாம் இன்னும் 100 வயசு ஆச்சுப்பா, நல்லாதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதம் சொல்லுது, பாவி 100 வருஷம் ஜீவித்து இருந்தாலும் அதனால அவனுக்கு என்ன பலன்? ஒண்ணும் இல்லை. அவன் செத்தா எங்க போறான்? நரகத்துக்கு தான் போறான். அதனால இந்த உலகத்துல இருக்கிறதுலாம் அனுபவிச்சுட்டு போப்பா அப்படின்னு ஆண்டவர் விட்டுருக்காரு. ஆனா பாருங்க,
பாவியோட கர்த்தருடைய பிள்ளைகளை பாத்தீங்கன்னா சீக்கிரமா போயிடுவாங்க. சிலர் 60 வயசுல போயிருவாங்க, சிலர் 40 வயசுல போயிருவாங்க, சிலர் 50 வயசுல போயிருவாங்க, சிலர் 80 வயசுல போவாங்க. ஆனா வெளியே உள்ள மனிதர்களோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா நம்ம ஆட்கள் கொஞ்சம் வேகமாவே போய் சேர்ந்துருவாங்க. ஒண்ணு நம்ம நினைப்போம், அந்த மனுஷன் எத்தனை வயசு வரைக்கும் இருந்தாங்க, இவர் இப்பவே போயிட்டாரு. நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், அதை ஒருவனும் மனதிலே சிந்திக்கிறதில்லை. நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், அதை ஒருவனும் மனதிலே சிந்திக்கிறதில்லை. என்ன சிந்திக்கிறாங்க தெரியுமா? இந்த உலகத்துல என்னத்த சேம தண்ணி அடிக்க மாட்டான், பீடி குடிக்க மாட்டான், எந்த கெட்ட பழமும் கிடையாது, ஆனா சீக்கிரம் போயிட்டான். நமக்கு எல்லாம் இருக்குப்பா, நான் பாடல இருக்கு, நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். போற இடம்தான் எங்கேயோ. நாம் பரலோகத்துக்கு போவதற்கு இடத்தை காண்பிக்கிறது இந்த வேத வசனம், ஆண்டவருடைய வார்த்தை. நாம் பாவத்தை விட்டு விலகுவதற்கும் நரகத்துக்கு போகாதிருக்கிறதற்கும் நம்மை வழிநடத்துகிறது இந்த கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும், இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். உபாகமத்தின் புஸ்தகத்துல நாம் விதமாக வாசிக்கிறோம். மோசே சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை அது எப்படி தியானிக்குமா? கைகளில் கட்டணுமா? கர்த்தருடைய வார்த்தையை கைகளில் கட்டணும், நிலைக்காலில் எழுதணும். அதை போகும்போது வரும்போது உன்னுடைய பிள்ளைகள் அவைகளை பார்க்கணும், அதை பார்த்து அவைகளை வாசித்து அவைகளின்படி அவர்கள் நடக்கணும். இப்படியெல்லாம் இருக்குப்பா, இப்படியெல்லாம் செய்யி என்று சொல்லி அவர் விதமாக ஆலோசனை கொடுக்கிறத நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. என்னிடத்தில் அன்பு கூறு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளை செய்ய வேண்டும், இப்படி எல்லாமே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். அப்படி தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் எத்தனை தலைமுறை வரைக்கும் இறக்கம் செய்வாராம்? உபாகமம் 7:9 எத்தனை தலைமுறை வரைக்கும்? 1000 தலைமுறை வரைக்கும் தயவும் உண்மையும் காக்கிற தேவன் என்றும் அறிவாய் என்று சொல்லுகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டூர் மேல் அன்பு வைத்து ஆண்டுடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாருங்க. 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாத படிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரி, அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அவைகளும்படி நீ செய்ய வேண்டும், கை கொள்ள வேண்டும், அவைகளும்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரம் வசனம் 10. கர்த்தர் எழுதின கற்பனைகளை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் என்ன பேசினாரோ அவைகளை எழுதி கொடுத்தார், எழுதி இருந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது என்ன சொல்கிறார் என்றால், வார்த்தை நீங்கள் கவனமாய் கேட்டு இருதயத்தில் பதித்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் நீங்க போதிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 19ஆம் வசனத்தில் வாசிக்கும். என் வார்த்தையில் உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகள் உங்கள் கையின் மேல் அடையாளங்களாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக நிறுத்தி. அல்லாம நீதிமொழிகளை வாசிச்சோம், உன் கண்களை விட்டு வேதவசனம் செய்யாது பிரியாதிருப்பதாக. எங்க இருக்கிறோம்? கண்கள் நடுவே ஞாபகக்குறியாக நிறுத்தி அவைகளை உன் பிள்ளைகளுக்கு உபதேசித்து
எப்படின்னு என்ன செய்யணுமா? வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் எவைகளை குறித்து பேச வேண்டும்? ஆண்டுடைய வார்த்தைகளை குறித்து பேச வேண்டும். மல்கியாவிலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரொருவர் பேசிக் கொள்வார்கள். எவைகளை பேசிக் கொள்வார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை பேசுவார்கள். அவர்களுக்கு அவருடைய நாமத்தை தியானிக்கிறோம், ஞாபகம் சொன்னவருக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீ வழியிலே அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகள் உங்கள் வீட்டு நிலைக்கால்களிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க, 22. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையா ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அவைகளை என்ன செய்யணுமா? ஜாக்கிரதையாய் கை கொள்ளணும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருன்னா அந்த வார்த்தை விட்டு விலகவே கூடாது. ரொம்ப கவனமா அதை கை கொள்ள வேண்டும். அதெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டாருப்பா, ஆண்டவர் அன்புள்ளவர், இதெல்லாம் மன்னிச்சிருவாரு, இதெல்லாம் விட்டுடலாம் அப்படிங்கறதில்ல. ஏனோ தானமோ இல்ல, கவனமாக கை கொள்ள வேண்டுமா? ஆண்டுடைய வார்த்தை கவனமாக கை கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையை நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும். அநேகருக்கு என்ன செய்யுமா? வேத வசனத்தை எழுதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஓசியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், என் வேதத்தின் மகத்துவத்தை அவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவர்களும் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். நிறைய பேருக்கு வேத புஸ்தகம் கையில இருக்கிறது, கையில தான் இருக்குது, வாயில இல்ல, எழுதத்துல இல்ல, நடக்கையில இல்ல, செயல்ல இல்ல, பார்வையில இல்ல, பேச்சில இல்ல, கையில மட்டும் இருக்குது. வேத வசனத்தை என்ன செய்யணுமா? உட்கார்ந்துருக்க போதும், எழுந்திருக்கிற போதும், நடக்கிற போதும் அவைகளை குறித்து பேசணும், தியானிக்கணும்னு சொல்லுகிறார். ஆனால் நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எதை குறித்து பேசுகிறோம்? நடக்கும்போது எதை பேசுறோம்? உட்கார்ந்துக்கும் போது எதை பேசுறோம்? எழுந்திருக்கும் போது எதை பேசுறோம்? படுக்கும்போது எதை பேசுகிறோம்? எதை பார்க்கிறோம்? வாசிங்க இந்த வசனத்தை, ஓசியா 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அநேகர் படித்தார். வேத புஸ்தகம் நமக்கு கையில கிடைச்சிருக்கு. எத்தனையோ மனிதருடைய தியாகம், உயிர் தியாகம் இதுல இருக்கு. எத்தனையோ மனிதர்கள் இந்த வேத புஸ்தகத்தை அச்சடித்து நம்முடைய கரங்களை கொடுப்பதற்காக எவ்வளவு உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அநேகரது அந்நியா ஏதோ ஒரு புஸ்தகம் என்று சொல்லியிருப்பார். இந்த வேத புஸ்தகத்தை வாஞ்சையோடு வாசிக்க வேண்டும், அது மேல் பிரியமா இருக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும், அது மிகவும் நேசிக்க வேண்டும். அது நேசிக்கும் பொழுது மிகுந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேதத்தை அதிகமா வாசிப்போம், தியானிப்போம், தேவனுடைய ஆசீர்வாத கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. வருடமே கர்த்தரை சோதரிப்போம். கேட்ட வார்த்தையின் மனதில் ஒருவர் ஜெபிக்கலாம். சோதரம் ஆண்டவரே, சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே சோதரம் 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 சோதரம். பிதாவே சோதரம் 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 சோதரம்.